பொதுவாகவே அஜித் படங்கள் இல்லை ட்ரைலர்னு எடுத்துக்கிட்டா அவருக்குன்னு ஒரு மாஸ் இன்ட்ரோ ஸ்லோமோலாம் இருக்கும். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக அவரை காட்டியிருக்காங்க. கதையை ஓவர் செட் பண்ணாமல் கதைக்குள்ளே அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த படம் ஒரு கமர்ஷியல் மசாலா படம் கிடையாது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் கதையை நோக்கி மட்டும்தான் பயணிக்க போகுது. இது ஒரு ப்ராமிசிங்கான கண்டென்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரெயிலர் ஸ்டார்டிங்லேயே அசர்பைஜான் பாலைவனத்தில் ஒரு கார் வேகமாக போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ஷார்ட்லேயே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு தேடுதல் சம்பந்தமான கதைன்னு. அஜித்தை ஒரு 3-4 லுக்ஸில் காட்டியிருந்தாங்க. இந்த படமும் 3 டைமில் போகுங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அஜித் த்ரிஷா மேரேஜ் கண்டிப்பாக வந்துடும். சவரிகா சாங்கும் அங்கே பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னா அது அர்ஜுனோட ஃப்ளாஷ்பேக்காக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அஜித் த்ரிஷா மேரேஜ் ஆகி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அஜித்தை விட்டுட்டு த்ரிஷா செப்பரேட் ஆகி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒரு டைலாக் வரும், எனக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரியாது, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது வாட்ச் சரியில்லைன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி சரியில்லைன்னா ரிப்பேர் பண்ணுவோம், ஆனால் எதையும் நம்ம தூக்கி போட மாட்டோம்னு சொல்லுவார். இந்த டைலாக்கோட ரிலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டைலாக்கும் சொல்லுவார், ஆல் ஐ எம் லாஸ்ட்டுன்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, அஜித்தும் திரிஷாவும் இப்போ ஒன்றா இல்லை. திரிஷாவை தேடி போகும்போது திரிஷா மிஸ்ஸிங்னு தெரிய வருது. அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன்.